வணக்கம். இது அக்மீடியாவின் 100வது வீடியோ. கலை, இலக்கியம், அறிவியல், வானவியல் என ஒவ்வொரு துறையிலும் அவரவர்க்கென ஒரு தனிப்பார்வை இருக்கும், தனி சிந்தனை இருக்கும். சிந்தனை என்ற விஷயத்தில் நம் சிந்தனை என்பது நம் சிந்தனை அல்ல, நம் முன்னோர் சிந்தனையின் தொடர்ச்சியே என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம். யூடியூப் என்கிற உலக ஊடக விஞ்ஞான மேடையில் அக்மீடியாவுக்கு ஒரு இடம் தந்து நமது கருத்தையும் வெளியில் பேச வாய்ப்பு நல்கி வரும் யூடியூப் நிறுவனத்திற்கும் அது சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் இன்று வரை எமது அக்மீடியாவுக்கு ஆதரவு தந்து வரும் சப்ஸ்கிரைபர் அதாவது சந்தாதார உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதேபோல் இன்னும் வரும் காலங்களில் எமக்கு ஆதரவு தந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கு லிங்க் கொடுத்தும் உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதோ 100வது வீடியோ. போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமான உலகமே ஒரு போக்கில் அப்படியே போயிட்டு இருக்குது, இயங்கிட்டு இருக்குது. இந்த இயக்கத்தில் இன்னைக்கு எல்லாமே நீங்கள் ஹவு டு லிவ் வித்தவுட் அ கார், நான் கார் இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படிங்கிறது அமெரிக்கக்காரனுடைய குறிக்கோளாக இருக்குது. ஹவு டு லிவ் வித் அ கார், நான் என்னுடைய வாழ்நாளில் எப்படியாவது ஒரு காரை வாங்கி சொந்தக்காரன் ஆகணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு நோக்கம். இந்த நோக்கம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வர்றவங்க சூழல் குறித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிலம் குறித்து நாங்கள் எங்களுக்கு இந்த நிலத்தை எடுத்திங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும் வேண்டாம் அப்படிம்பாங்க. இப்போ இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடது உன்னோடது அப்படிங்கிறது இல்லாமல் ஒட்டுமொத்தமான உலகமே ஒரு ஒரு விதமாக இயங்கிட்டே இருக்குது. இது அனைத்துக்கும் உலகமயம் என்று சொல்லும்போது இது கடைசியாக நான் சொல்கிறேன், குப்பையை பற்றியும் கூட நான் நிறைய பேசினேன். நுகர்வு, உங்கள் பண்பாட்டு நுகர்வு அப்படிங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொதுமக்களான பரிசீலிக்கணும் இல்லைங்களா? ஒரு சைக்கிளே இல்லாத வீட்டு இல்லை இன்னைக்கு கார் நிற்கிது, பெருமிதம் தான். ஆனால் என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங்கு இது பின்னாடி யூஸ் அண்ட் த்ரோ கார் மாறுமானம் மாறும். நீங்கள் 10 மணி எங்கேயும் பார்க்கல. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா கடற்கரையோரத்தில் காரை குப்பை மாதிரி போட்டு போகிறாங்க. இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னாலும் வீடுகளுக்கு முன்னாடி கார் நிறைய நிறுத்தப்படுது. இந்த மழை பெய்ஞ்ச பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரை கொண்டு மேம்பாலத்தில் நிறுத்திட்டு போயிட்டாங்க சென்னையிலன்னு பார்த்தீங்க, பாதுகாப்புக்காக இல்லைங்களா? அப்போ கார் நீங்கள் இன்னைக்கு சாலையில் போனீங்கன்னா கார் தான் அணிவகுத்து நிற்கிது. இவங்க கார் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணமே அது ஏற்கனவே குடிநீர் ஆதாரத்துக்காக இருந்த ஏரிகளும் குளங்களையும் சமப்படுத்தி வீடுகள் கட்டிட்டதுனால தான். நாம இந்த நிலம் குறித்து பேசும் பொழுது நில உடைமையாளர்களும் கூலியாளர்களும் பேசுனீங்க. ஆனா இந்த இயற்கையிலேயே தண்ணி சில இடத்துல தேங்கினதை வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்தையே குளங்களாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இயற்கையிலேயே சில இடத்துல தண்ணி தேங்கினதுன்னா இதெல்லாம் 1000 ஆண்டுகளாக 1500 ஆண்டுகளாக நம்ம தான் குளம் தொட்டு அப்படிங்கிற பாட்டு இருக்குது. நீரின்றமையாக உலகம்னு சொல்றீங்க. நீரும் நிலனும் அதான் நீரும் நிலனும் சேர்ந்தாதான் உணவு, அந்த உணவு தான் உயிரினெல்லாம் நீங்கள் புறநானூற்று பாடல் சொல்கிறீங்க. அப்போ இந்த நிலம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலந்தோறும் தன் பயன்பாட்டை வேட்டையாடி உணவை சேகரித்து வாழ்ந்த ஒரு மனித இனம் மெதுவாக நீர்த்தேக்கங்களை குளங்களை எல்லாம் உருவாக்கி இன்று கட்டக்கூடிய அணைகள் எல்லாம் மின்சாரத்துக்காகவும் அதனுடைய பை ப்ராடக்டான நீர் விவசாயத்துக்காகவும் பாசனத்துக்காகவும். அப்போ இதெல்லாம் எந்த ஒரு தனிநபரும் இல்லை, மனிதன் தொடர்ந்த இயக்கத்தில் போயிட்டே இருக்கான். ஆனால் இதை தவற இடம் திட்டமிடுறேன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அரசாங்கம். ஆனால் என்னென்னா நுகர்வு கலாச்சாரத்தை வளர்த்தினா தான். எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க, ஒரு டிவியை திறந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ பொருள்கள் வருது. இந்த பொருள் எல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஏன்னா இதுக்கும் நிலத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் இந்த நிலத்தில் இருந்தால் நீங்கள் எடுக்கப்படணும். நம்ம நிலம் சொந்தக்காரன் நிலம் இல்லாதவன் இப்படியெல்லாம் பேசும் பொழுது நம்ம இதில் தான் சொல்லுது, ஐயா வாழ்க்கை என்பது நிலை இல்லாதது, செல்வம் என்பது நிலை இல்லாதது, மனிதன் என்பது நிலை இல்லாதது இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையே காதற்ற ஊசியும் வாராதுதான் கிடைக்கேன்னு பட்டினத்தார் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. செல்வம் நிலை இல்லை. நீங்கள் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, லௌகீகவாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஆனால்
மனுஷன் தேவைக்கான உணவு அதெல்லாத்தோட தான் இருக்கணும். நம்ம வந்து அப்படியெல்லாம் போயிடல. ஆனா அது ஒரு லிமிட்டுக்கு மீறினா பீதிவை சாக்காடு அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் மயிலழகே ஆனாலும் ஒரு வண்டியில எவ்வளவு ஏத்தணுமோ அவ்வளவு. ஆமா, அதுக்கு மேல ஏத்துனீங்கன்னா அச்சு முடிஞ்சிடும் சொல்ற மாதிரி இந்த நிலம் என்பது தாங்காம போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, நில சொந்தக்காரர் கோழி இப்படி இருக்கிற நீங்க போயிட்டீங்க. நான் போனதுல சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தது உங்க பேரம் பேத்தி வரணும் அல்லங்களா? அப்போ இந்த நிலம் குறித்த பார்வையை நாம் புரிந்து கொள்ளணும்னு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, ஒரு தாங்க தேர்வு வைக்க முடியும். எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குதுங்க. இந்த பொறுப்பை வந்துக்கிட்டு நம்ம எப்பவுமே வந்துக்கிட்டு இங்கே தனிநபர் விளைவாடு அதிகங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகன் பின்னாண்ட போகிறது, ஒரு அரசியல் தலைவனை வந்துக்கிட்டு இது பண்ணுறது எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, நீ என்ன உன்னுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இந்த எப்பா அன்றைக்கெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அம்மாவோட சீலை கடைசியில் கோவணத்தை வரிசையாக சொல்லுவாங்க. தொட்டலாகி கோவணமாகி கரித்துணியாகி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டெல்லாம் இப்போ நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, துணி என்பது வந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ உபயோகப்படுத்துறீங்க? அப்போ இந்த உற்பத்தி என்பது வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய உற்பத்தி செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா நிறையா பணம் கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஏஐ டெக்னாலஜி இதுக்கு வந்துட்டோம். இப்போ மனித சமூகம் வந்து இந்த நிலம் குறித்து இந்த நான் வந்து நிலம் இருக்கிறவங்க தான் சொல்கிறேன், நிலம் இல்லாதவங்க அது வேற பாடு அப்புறம் பார்க்கலான்னு நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். அப்போ என்னென்னா, ரெண்டு பேரும் நிலம் உரிமையாளர் நிலம் இல்லாதவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த நிலம் எல்லாத்துக்கும் பொதுவானது. உனக்கும் இங்கே இருக்கிற சகல ஜீவராசிகளும் மரம் செடி கொடி பறவைகள் பாம்புகள் எல்லாத்துக்குமே வந்து இது அப்படிங்கிறது புரிந்து கொண்டு வருங்கால சந்ததிக்கும் இதே மரம் செடி கொடி பறவைகளோட இருந்தால் தான் அவனும் வாழ முடியும். அப்போ ஏன் நம்ம வந்து அப்படி பேசும்பொழுது சொல்லிட்டு போகிறோம். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நிறையா இது குறித்து பேச வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வுகளை உணர்ந்தால் ஒழிய இதெல்லாம் வந்து தீர்க்கப்பட மாட்டாது. இதெல்லாம் நிலத்துக்குள்ளதான் வருது. இதெல்லாம் பார்க்கணும், பேசணும். அப்போ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அப்போ ஒரு பெருமாள் முருகனுடைய கதையில் வந்து நிலம் வச்சிருக்கிறவனும் நிலம் இல்லாதவனும் கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னு சொல்லணும்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது. ஏறுவியல்ங்கிற கதையோட நம்ம முடிப்போம். நன்றி.